ஹாய் வணக்கம், இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் வாண்டுகள் நல்லா இருக்குது. காலை எழுந்தவுடன் கோலம் போடு பாப்பா, பின்று ப்ரெஸ் பண்ணு பாப்பா, அப்புறம் காப்பி குடி பாப்பான்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்குது. அதை நான் வேறு மாதிரியே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸியான கோலம் தாங்க. டெக்னிக்கல் பாருங்கள். முதலில் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. நானே ஒரு இதை பார்த்து தான் பழகினேன். என்னென்னா ஒன்று பார்த்தோன்னா டக்குன்னு அப்படியே பிடிச்சிக்குவேன். அந்த திரும்ப ரெண்டாவது டைம் போய் பழகணும் அப்படிங்கிறது இல்லை. டேய் குருகி வாங்கடா. பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பழப்பு. என்னத்தை பண்ணுறதா ஒன்றும் புரியல. வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்டின்லாம் இந்த ஜன்னலுக்கு வந்து வேறு கர்டின் மாற்றணும், இல்லைன்னா ஹீட்டெல்லாம் உள்ளே வந்துடும். பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. அது இங்கே பரவாயில்ல, சென்னையிலலாம் இருந்தால் அவ்வளோதான். வேகடிச்சு நாரடித்து போட்டுரும். இது வந்து மந்தாரப்பூ தாங்க. மந்தாரப்பூ தான் போட்டுறேன். சும்மா சின்னதாக ஒரு பூ போட்டாலும் போடலாம், 4 பூ போட்டாலும் போடலாம். சரி போடுவோமே அப்படின்ட்டு எத்தனை டைம் போட்டுக்கிறேங்க. ஆனால் மந்தாரப்பூ போடுறது எனக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். போடக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எத்தனை டைம் போட்டாலும் திரும்ப போடலாம்னே தோணும். அது ஒன்று தத்ரூபா மந்தாரப்பூ எப்படி விரிக்க அதே மாதிரி போடலாமுங்க. அதை நான் பொருட்படுத்தாமல் எதோ ஏனாதானன்னு போட்டு கிடக்குறேன், அவ்வளோதான். மந்தாரப்பூவிலே இப்போ நிறைய கலர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மந்தாரப்பூ வருது. நீங்களும் என்னடா மந்தாரப்பூவில் வெள்ளை மந்தாரப்பூவும் இருக்குதுங்க. அதனால் வெள்ளை மந்தாரப்பூவும் போடலாம், நல்லாயிருக்கும். பார்க்க அப்படி தெரியுது, ரொம்ப ஈஸியானதாங்க அது. மண் தரையில் போட்டால் கரெக்டாக அந்த கோடெல்லாம் அப்படி கிழிக்க முடியாது. ஆனால் நார்மலாக போட்டுக்கலாம். டெக்னிக்கலாக போட்டோம்னா மண் தரையில் அழியாமல் இருக்குது அப்படியே. இது வந்து நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். கூட்டி அள்ளி போட்டால் சீக்கிரம். ஆனால் வீடு ஃபுல்லாக மலல் மாதிரி நறுக்குன்னு கிடக்குங்க. கோலம் வீட்டுக்குள்ளே அதை போட்டதே அள்ளிடுவேன். அடங்கு ஒய்யாலே பாரு, இலை எப்படி ஒரே டக்குன்னு போகுது பாருங்கள். என்னம்மா வேலை வேண்டாங்க வா. எனக்கு போன குட்டிங்க வாண்டுங்க அப்போவே நம்ம ஒரு வேலை செஞ்சு அது ஒரு வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது? சரிங்க, கோலம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்கள் தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு போகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும் இருந்துடக்கூடாது, சரிங்களா? ஏதோ ஒரு ஆர்வத்தில் போடுறேன் நானும். இந்த வயசில் போடுறதுனா கிரேட் தாங்க. உட்காந்து போடுறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? கஷ்டத்தெல்லாம் பார்த்தா ஒன்றும் ஆகாதுங்க. போட வேண்டிய டயத்தில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சா? செமையாக இருக்கா? பார்த்துட்டு ரசித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.